ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரைடே ஈவினிங் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நாங்கள் ஃபேமிலியோட, அதாவது நான், என் ஹஸ்பண்ட், என் பையன், கொழுந்தனார் பசங்க எல்லாரும் மகாவதார் நரசிம்மா மூவிக்கு போயிருந்தோம். இந்த மூவியை பற்றின விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இது ரிவ்யூ கிடையாது, இது என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான். பொதுவாக சாமி பற்றின படங்கள், புராண கதைகளை பற்றின படங்கள், அதை பற்றின சீரியல்ஸ், இதெல்லாம் எது வந்தாலும் சின்ன வயசுலேருந்து நான் அதை கண்டிப்பாக பார்ப்பேன். அந்த மாதிரி தான் மகாவதாரம் நரசிம்மா படத்தோட ட்ரெய்லரை நான் யூகேல இருந்தப்பவே பார்த்துட்டேன். ஜூலை 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதை இந்தியாவில் கண்டிப்பாக பார்க்கணுன்னு நினச்சிட்ருந்தேன். அதே மாதிரி ஊருக்கு வந்ததுமே பார்க்கலான்னு நினச்சிருந்தேன் லாஸ்ட் வீக்கு. பட் என்னால் பார்க்க முடியல. பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டெஸ்ட்டெல்லாம் போயிட்டுருந்தது. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணதும் இந்த வீக் கண்டிப்பாக பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்துட்டேன். கடைசியாக நான் பார்த்ததுலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாமி படம் அப்படின்னு சொல்லணுன்னா அது காந்தாரா தான். கிட்டத்தட்ட 3 தடவை பார்த்துட்டேன். ட்ரெய்லரை பார்க்கும்போதே இது அனிமேஷன் மூவின்னு நல்லா தெரியும். ஸோ என் பையனையும் கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணுங்கிறத பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது மகாவதார் நரசிம்மா படத்தோட என்னோட ஒப்பீனியனை நான் சொல்ல போகிறேன். மகாவிஷ்ணுவோட தசாவதாரங்களில் ஒன்றான நரசிம்மரை பற்றின படம் தான் இது. என்ன தான் நரசிம்மரை பற்றின டைட்டிலாக இருந்தாலும் இதுக்குள்ளே வராக அவதாரத்தை பற்றியும் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்காங்க. மகாவிஷ்ணுவோட துவாரக பாலகர்களான ஜெயனும் விஜயனும் ரிஷியோட சாபத்தினால 7 பிறவிகளில் மகாவிஷ்ணுவை எதிர்த்து கடைசியாக அவர்கிட்ட முக்தி பெறுவாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் இரண்யாட்சனும் இரண்யகசிபு, அதாவது இவங்க 2 பேரும் அரக்கர்கள், இவங்க 2 பேரோட பிறப்பை பற்றி சொல்கிறாங்க. பிறந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எப்படி அதிவீர பலசாலிகளாகவும் எந்த அளவுக்கு அரக்கத்தன்மையோடையும் இருக்காங்கங்கிறதையும் காட்டி இரண்யாட்சனோட வதத்தை காமிக்கிறாங்க. அண்ணனான இரண்யாட்சனை வராக அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு வதம் செய்கிறாரு. படம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே விறுவிறுப்பாக இந்த கதையெல்லாம் போகும். இரண்யாட்சனை வதம் பண்ணுற காட்சியெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக, அற்புதமாக, அந்த கிராஃபிக்ஸும் சரி, அந்த அனிமேஷனும் சரி, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ரொம்பவுமே அருமையாக பண்ணியிருக்காங்க அந்த காட்சிகளெல்லாம். அதெல்லாம் சொல்கிறத விட பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ணனான இரண்யாட்சனை கொன்ன கோபமும் அதுக்கு பழிவாங்கிற உணர்ச்சியோடையும் இரண்யகசிபு இருக்கான். அதுக்கப்புறம் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிஞ்சு சாகா வரதம் வாங்குறதா நினச்சிக்கிட்டு ரொம்ப ட்ரிக்கியாக ஒரு வரம் வாங்குவான். பட் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்க தானே செய்யும். அரக்கனான இரண்யகசிபு வாங்கின வரத்தை வச்சுட்டு சும்மாவாக இருப்பான். தான் கடவுளுங்கிற மமதையில் ஓவராக ஆட்டம் போட்டு யாரெல்லாம் சாமியை கும்பிட்றாங்களோ அவங்களெல்லாம் பயங்கரமாக அடித்து துவைச்சி எல்லாரையும் கொன்று பழி வாங்கி ரொம்ப அராஜகம் பண்ணிகிட்ருப்பான். இதில் அந்த தவம் புரிகிற காட்சி, வரம் கொடுக்குற காட்சி, அதுக்கப்புறம் சொர்க்கம், பூமி, இதெல்லாம் காமிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. விஷுவல் எஃபெக்ட்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த படத்தில் வர்ற பிரகலாதனை பார்க்கும்போது பழைய படமான பக்த பிரகலாதன் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, அந்த பக்த பிரகலாதன் முகத்தில் எந்த அளவுக்கு சாந்தமும் எந்த அளவுக்கு ஒரு அமைதியும் இருக்குமோ அதே எஃபெக்ட் இந்த அனிமேஷன் கேரக்டரை பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு ஓவராலாக எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. டப்பிங்கை பற்றி சொல்லி ஆகணும். டப்பிங்க்கு கொடுக்கப்பட்ட வாய்ஸ் ரொம்ப ஆப்டாக இருந்தது. எல்லா கேரக்டர்ஸ்க்கும், அரக்கனுக்கும் சரி, தேவர்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி, எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. அடுத்ததாக மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பர். சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. பிரகலாதனை கொடுமைப்படுத்தி மரண தண்டனை விதிக்கும்போது ஒவ்வொரு முறையும் அதுக்காக மகாவிஷ்ணு காப்பாற்றுறதுக்கு செய்கிறது, அந்த சீன் எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. இதில் அரக்கி ஹோலிகாவை பற்றியும் கவர் பண்ணியிருக்காங்க. அவள் வச்சிருக்க வரத்தையும் அதோட பலத்தையும் ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட காட்ட முற்படும் போது, கடவுள் துணை இருக்கும்போது அந்த வரத்தாலேயே அவள் எப்படி அழிவாங்கிறதையும் காமிச்சிருக்காங்க. அந்த சீனும் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்தது கிளைமேக்ஸ் சீனுக்காக தான். கிளைமேக்ஸ் சீனை ரொம்ப ரொம்ப அற்புதமாக படமாக்கியிருக்காங்க. அந்த இன்ட்ரோடக்ஷன் சீன்லாம் கூஸ் பம்ப்ஸ், அப்படியே நிலம் அதிர்ந்து அப்படியே தூணுக்குள்ளேருந்து வெடித்து வர்ற காட்சியெல்லாம் அப்பப்பா நோ வேர்ட்ஸுங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸு கிளிப்பிங்ஸ்லாம் போட்டிருக்கேன். இது காப்பிரைட் இஷ்யூ வருமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இதில் உங்களால் அந்த சில சீன்ஸை பார்க்க முடியும். தூண்லேருந்து வெளிப்பட்டதுக்கப்புறம் நடக்கிற சண்டை இரண்யகசிபுக்கும் நரசிம்ம அவதாரத்துக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்படியே நெருப்பு கோலமாக அப்படியே 6 கைகளோடு அவர் நிற்கிற காட்சியெல்லாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸுங்க. இரண்யகசிபுவோட ஆர்மியை
துவைச்சு எடுக்கிற சீன் அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அது தியேட்டரில் தான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். நாங்கள் வந்து 3D மூவிக்கு தான் புக் பண்ணியிருந்தோம். 2Dலேயே இதை நல்லா என்ஜாய் பண்ணலாம். 3Dயும் வொர்த்து தான் பார்க்குறது. பகவான் நரசிம்மர் அவனை போட்டு அடி அடின்னு அடித்து கடைசியில் ஒத்த கையில் தூக்கி வச்சிருப்பார் அவரை. அப்போ வரைக்குமே வந்து அவன் நம்ம வந்து சாக மாட்டோம் அப்படிங்கிற மமதையிலே அகந்தையில் தான் இருப்பான். அதுக்கப்புறம் சொல்லுவார், உன்னை நீ சாக போகிற, நீ எதனால் சாக போகிறங்கிற அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அந்தி நேரத்தில் நிலவாசலில், அதாவது அரண்மனையோட நிலவாசலில் வச்சு நகத்தால் கீறுறதை பற்றி குத்தி கிழிக்கிறத பற்றி சொல்லியிருப்பார். ஸோ அந்த சீன்லாம் ரொம்ப சூப்பர். அனிமேஷன் படத்தை குழந்தைங்க தான் என்ஜாய் பண்ணணும்னு இல்லை, பெரியவங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். அதுவும் பர்டிகுலர்லி இந்த படத்தை வந்து ரொம்ப ரொம்ப நான் பார்த்த வகையில் தேட்டரில் இருந்த எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. நரசிம்மர் அப்படியே எழுந்து நிற்கும் போதெல்லாம் வந்து கிளாப்ஸும் விசிலும் கேட்கணும். ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, அவுட் ஆஃப் 10க்கு 9 மார்க்ஸ் கொடுப்பேன். இது உங்களை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இதை பற்றி போட்டிருக்கேன் வீடியோவாக. லாஸ்ட்டு 10 டேஸில் நான் பார்த்த 2வது படம் இது. இதுக்கு முன்னாடியும் ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தை பற்றி நான் வந்து போனதை பற்றி வீடியோவோ அதை பற்றின என்னோடய ஒப்பீனியனோ நான் கொடுக்கல. ஏன்னா அது எனக்கு பிடிக்கல. அதோட அது என்ன படம்னு நான் சொல்ல விரும்பலை. பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இதை நான் ஷேர் பண்ணிக்கணுன்னு தான் இப்போ நான் இதை வீடியோவோ போட்டிருக்கேன். என்னோடய ஃபேவரட் சீன் எது அப்படின்னா, வராக அவதாரம் எடுத்து பூமாதேவியை காப்பாற்றுறதுக்காக கடலுக்குள்ளே குதித்து அந்த பாறையெல்லாம் அகழ்ந்து எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே நோக்கி போவார் பூமாதேவியை காப்பாற்றுறதுக்கு. அந்த சீன்லாம் ரொம்ப ஃபேபுலஸாக இருந்ததுங்க. நோ வேர்ட்ஸ் எனக்கு சொல்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நரசிம்மரோட அவதாரமும் அவர் வந்து வதம் செய்கிறதும் அந்த சீனும் அந்த வார் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ஸ்டோரி டெல்லிங் பிடிக்கும். பட் மூவியை ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு நான் பெரிய கிரிட்டிக் கிடையாது. படத்தோட கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் டீம் அவங்களோட அடுத்த ப்ராஜெக்டான மகா அவதார் பரசுராம் அந்த படத்தை எடுக்க போகிறத பற்றியும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு முறை போய் தேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.